நண்பர்களே, வெல்கம் டு வேதம் புதுமெசை சேனல். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாலே டக்குன்னு சொல்லுவோம், உலகின் மிக பழமையான நாகரிகங்கள்ல ஒண்ணு அப்படின்னு. தான் அதாவது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் மெசபடோமியா, சீனா போன்ற பல்வேறு பகுதிகளில் தலை தோங்கி இருந்த உலகின் மிக பழகிய நாகரிகங்களையொத்த உண்மையான ரொம்ப ரொம்ப செல்வாக்கு மிகுந்த ஒரு நாகரிகமா இருந்து வந்தது. 3000 கிமு 2500 இடைப்பட்ட காலப்பகுதியில உச்ச நிலையில இருந்தது இந்த நாகரிகம். நல்ல மேன்மை அடைந்திருந்த நகர வாழ்க்கையில் முன்னோடியாக இருந்த இந்த சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி அழிஞ்சது அப்படின்னு நம்ம எல்லாத்திட்டையும் கேட்டா நம்ம எல்லாருமே ஒரு ஆன்சரை சொல்லுவோம். ஆனா இது எல்லாமே கரெக்ட் தானா? அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு பல்வேறு ஆராய்ச்சியாளர்களே பல்வேறு காரணங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதனாலதான் அழிஞ்சது அப்படின்னு சொல்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. எந்த ஆராய்ச்சியாளருமே அதை கரெக்டான ஆதாரங்களோட ப்ரூவ் பண்ண கிடையாது. ஆனா அது அணு ஆயுதத்தாலதான் அழிஞ்சதுன்னு சொல்ல ஸ்ட்ராங்கான ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு. அதைத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சிந்து சமவெளி பண்பாட்டுல முக்கியமான 2 பகுதிகள் தான் ஹரப்பாவும் மொஹஞ்சதரோவும். இதுல மொஹஞ்சதரோ கிமு 26ஆம் நூற்றாண்டுல உருவாகி இருக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. இது பாகிஸ்தான்ல சிந்து பகுதியில் உள்ள ஷுக்கூர் அப்படிங்கிற ஊர் பக்கத்துல இருந்தது. சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே மிகப்பெரிய நாகரிகம் என்னன்னு கேட்டா அது மொஹஞ்சதரோ தான். அப்படிப்பட்ட இந்த நாகரிகத்தோட மீனிங், அதாவது மொஹஞ்சதரோ அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங் பாத்தீங்கன்னா இடுகாடு அல்லது சுடுகாடு. இதுக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகழ்வாராய்ச்சியில இங்க நடத்தின போது இங்க ரொம்ப கூட்டமா எலும்பு கூடுகளோட குவியல் கிடைச்சிருக்கு. எதனால இங்க இவ்வளவு எலும்பு கூடுகளோட குவியல் கிடந்தது? காரணம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு விதமான பதில சொல்லிக்கிட்டு வராங்க. ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் அந்நியர் படையெடுப்புனால இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போரின் மூலமான சேதாரங்கள் எதுவுமே அந்த எலும்பு கூடுகள்ல இல்ல. ஒருவேளை அது இயற்கை அழிவின் காரணமாக நடந்திருக்கலாம். மிச்ச மிருகங்கள் இந்த பிணங்களை சாப்பிட்டு இருக்கலாம். ஆனா அதுவும் நடக்கலங்க. மொஹஞ்சதரோல ஒரு சில இடங்களில் பாறைகள், சுவர்கள் எல்லாம் உருகிய நிலையில இருந்திருக்கு. ஒரு பாறையே உருக்குற அளவு வெப்பம் எப்படி அங்க வந்திருக்கும்? அங்க கிடைச்ச உடல்கள்ல சாதாரண அளவை விட 50% அதிகமான கதிரியக்கம் இருக்குன்னு சோவியத் நாட்டை சேர்ந்த ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்கிறாரு. இதுல வியக்கத்தக்க விஷயம் என்னன்னா, அந்த மனிதர்கள் தங்களின் தவிர்க்க முடியாத மரணத்தை தெரிஞ்சு அவங்களோட நெருக்கமானவர்களை கட்டி அணைத்தபடிதான் செத்திருக்காங்க. ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னு பார்த்தோம்னா, அங்க அகழ்வாராய்ச்சி நடத்தின போது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது ஒரு அம்மா, ஒரு அப்பா, அவரோட ஒரு குழந்தையெல்லாம் கையை இறுக்கமா பிடித்தபடி 3 பேரும் ஒன்னா தெருவுல கிடந்து இறந்து போயிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து நெகிழ்ச்சி அடைந்த இங்கிலாந்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர் தேவன் ஃபோர்ட் 12 வருடமா இத பத்தி ஆராய்ச்சி செஞ்சுட்டு வர்றாரு. அவர் அதற்கான பதில, அதாவது ஆராய்ச்சியின் முடிவை அட்டாமிக் டிஸ்ட்ரக்ஷன் 2000 BCங்கிற புக்காவை எழுதி இருக்கிறாரு. அதுல அவர் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே 1500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் அடைஞ்சிருக்கான். அந்த பகுதியை சுத்தியுள்ள 50 யார்ட் பரப்பளவுக்கு எல்லா பகுதியுமே, அதாவது சுவர்கள் இப்படி எல்லாமே உருகி ஒன்றோடு ஒன்று ஒட்டி போயிருக்கான். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஹிரோஷிமா நாகசாகில ஏற்பட்ட மாதிரி இங்கேயும், அதாவது இந்த மொஹஞ்சதரோவிலும் அணு ஆயுத பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாரு. ரோமை சேர்ந்த விண்வெளி ஆராய்ச்சியாளரும் பேராசிரியருமான ஆண்டோனியோ ஹெஸ்டாலனி என்பவர் மொஹஞ்சதரோவுல நடந்தது இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 4000 வருடங்களுக்கு முன்னாடியே இந்தியாவில் அணு ஆயுதம் யூஸ் பண்ணியிருக்காங்களா? இது உண்மையாவா? இது சாத்தியம்தானா அப்படின்னு நம்ம பலருக்கும், எல்லாருக்குமே இந்த கேள்வி வரத்தான் செய்யும். அதற்கான ஆதாரத்தை தான் இப்போ நான் சொல்ல போறேன். அதாவது வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் இங்கு பண்ண ஆராய்ச்சியின் விளைவாக சொன்ன பதில்கள் இதுதான். என்ன நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்க நார்மல் கதிரியக்கத்தை விட 50% அதிகமான கதிரியக்கம் அந்த எலும்பு கூடுகள்ல இருக்கு. இரண்டாவது, 1500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த இடம் வெப்பம் அடைஞ்சிருக்கு.
அந்த பகுதியை சுத்தியுள்ள 50 யார்ட் பரப்பளவுக்கு எல்லா பகுதியுமே, அதாவது சுவர், கல் எல்லாமே உருகி ஒன்றோடு ஒன்று ஒட்டி போயிருக்கு. இந்த 3 விஷயங்கள் தான் அங்க அணு ஆயுதம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம். அதாவது இந்த 3 விஷயங்களுமே ஹிரோஷிமா நாகசாகியிலையும் ஏற்பட்டிருக்கு. இதற்கான இன்னொரு ஆதாரத்தையும் நான் சொல்றேன். அதாவது அந்த காலத்துல நம்ம அணு ஆயுதம் அப்படிங்கிற பேர்ல யூஸ் பண்ணாம நம்ம பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிற பேர்ல யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதாவது பிரம்மாஸ்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? நீங்க நிறைய இடத்துல இந்த வேர்டை கேட்டிருப்பீங்க. ஆனா அதற்கான மீனிங் யாருக்குமே தெரியாது. பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறதுனாவே ஒரு ஹிந்து ரிலீஜன்ல இருக்கிற ஏதோ ஒண்ணு அப்படின்னால இது கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிட்டு வரோம். ஆனா அது உண்மை அல்ல. பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிற ஆயுதம் உண்மையாகவே 4000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். மகாபாரதத்துல பிரம்மாஸ்திரத்திற்குன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரம்மாஸ்திரம் உபயோகிக்கும் பொழுது 1000 சூரியனின் ஒளி வெளிப்படும். ஒரு பெரிய மேக கூட்டம் சூரியனை மறைக்கும். மரம், கல், பாறை, ஏன் மனிதன் கூட உருகி விடுவான். அந்த அஸ்திரத்திலிருந்து அப்படியும் தப்பித்தவன் முடி, நகம் என்று அனைத்தையும் இழந்து விடுவான். இதுதான் மகாபாரதத்துல பிரம்மாஸ்திரத்திற்கான மீனிங். மகாபாரதத்துல பிரம்மாஸ்திரத்திற்கு தந்திருக்க விளக்கமும் இங்கிலாந்து ஆராய்ச்சியாளர் சிந்து சமவெளியில நடந்திருக்க அழிவுக்கான விளக்கமும் ஒன்னா இருப்பதா உங்களுக்கு இப்ப புரியும். அதாவது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, சிந்து சமவெளி மக்கள், மொகஞ்சதர மக்கள் அனைவருமே ஒரு பிரம்மாஸ்திரத்தினாலதான் இறந்து போயிருக்காங்க. அதாவது அந்த காலத்துல உள்ள அணு ஆயுதத்தினால இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தியும் அரிய விஷயங்களை பத்தியும் தெரிஞ்சுக்க எங்களோட வேதம் புதுமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.